இங்க நம்ம ஹீரோக்கு பிசினஸ்ல லாஸ் ஆனதுனால கிட்டத்தட்ட 15 லட்ச ரூபாய் கடன் ஆயிருது. இப்ப கடன் கொடுத்தவங்களும் ஹீரோட்ட கேட்க நம்ம ஹீரோவும் நாளைக்கு எனக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சு 2 நாள் கல்யாணம், அதுல வர வரதட்சணையை அப்படியே கொடுக்குறேன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். ஆனா இப்பதான் இங்க பெரிய ட்விஸ்டா நம்ம ஹீரோட தாத்தா இறந்து போயிடுறாரு. இப்ப நம்ம ஹீரோமே வந்து இங்க தாத்தாவை பார்த்துட்டு இப்பதான் உனக்கு சாகருக்கு நேரமானு மனசுலயே நினைச்சிட்டு பணத்துக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோ கட்டிக்கு இருந்த பொண்ணுமே அந்த சாவு வீட்டுக்கு வராங்க. சோ நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணை மட்டும் ஸ்பெஷலா கவனிச்சுக்கிட்டே இருக்கான். இப்ப எங்க தாத்தாக்குமே பண்ண வேண்டிய சடங்கெல்லாம் பண்ணி கொண்டு போய் சுடுகாட்டுல வச்சு எரிச்சிடறாங்க. சோ இப்ப எல்லாரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்க ஒரு பாட்டி இப்ப அந்த பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்கா, கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படின்னு சொல்லி பேச அந்த பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கும் அவங்களுக்கும் பயங்கரமா சண்டை வருது. சோ இப்ப நம்ம ஹீரோக்கு கடைசியா இருந்த ஒரே ஒரு ஹோப்பும் போயிருச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோமே இங்க மாமா பொண்ணை கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு துணி எடுக்கிறதுக்காக போறான். சோ அவங்க வீட்டை பார்த்ததுமே நம்ம ஹீரோமே ஷாக் ஆயிடுறான். ஏன்னா ஹீரோட அப்பாவும் இங்க மாமாவும் ஒரு சண்டைனால 20 வருஷமா பேசாம இருந்திருப்பாங்க. சோ இப்பதான் நம்ம ஹீரோ இங்க வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரான். அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா தோணுது. சோ இப்ப ஹீரோவும் நைட் ஆனது சரக்கு வாங்கிட்டு வந்து இங்க மாமாவையும் அப்பாவும் சேர்த்து வைக்கலாம்னு பார்த்தா மறுபடியும் 2 பேரும் பேச்சுவார்த்தையில எச்ச சண்டை போட்டுக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில அவங்க தாத்தாக்கு பிண்ட வைக்க போகும்போது காக்கா வந்து அந்த சாப்பாடை சாப்பிடாம போயிருது. சோ இதனால ஹீரோவோட மாமாவுமே ஹீரோவோட அப்பா அசிங்கமா பேச 2 பேத்துக்குள்ள கை வைக்கிற அளவுக்கு சண்டை வந்துருது. அப்ப ஹீரோவோட மாமாமே அவரோட ஃபேமிலி கூப்பிட்டு திரும்ப வீட்டுக்கு போயிடுறாரு. சோ நம்ம ஹீரோமே இங்க தாத்தா கிட்ட இவங்க 2 பேத்துக்குள்ள என்னதான் சண்டைன்னு கேக்குறான். ஆக்சுவலா 20 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோவோட மாமா ஒரு ஃபங்க்ஷனுக்காக வீட்டுக்கு வந்திருப்பாரு. ஆனா ஹீரோவோட அப்பா அவரை கவனிக்காம வேற ஒருத்தர் கூட ரொம்ப நேரமா பேசிட்டே இருக்காரு. சோ இதனால சாப்பிடறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த அவருக்குமே கோவம் வந்து சண்டை போட்டு அங்கிருந்து போயிருப்பாரு.